Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பெற்றோர்களின் அனுமதி கடிதம் கட்டாயம் பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. இத பத்தி தான் இந்த வீடியோல இப்போ நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். இது வந்து எந்த நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தீங்கன்னா தினசோடு அப்படிங்கற பத்திரிகையை தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த பத்திரிகையை எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,50,000 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து எப்போ வந்துச்சு அப்படினு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு February 6, 2021 அந்த டேட்ல எந்த டைம்ல அப்படினு பார்த்தீங்கன்னா 11:39 அந்த டைம்ல வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்த்துடலாம். இதே போல் உங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்டேட் பற்றி தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு குட்டி லைக் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை மறுநாள் முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்ப உள்ளதால் பெற்றோரின் அனுமதி கடிதம் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா கட்டாயம் உங்களோட பெற்றோர்கிட்ட அனுமதி கடிதம் வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது இருந்தால் தான் ஸ்கூலுக்குள்ளே விடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய கொஸ்டின் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா பெற்றோரின் அனுமதி கடிதம் இருந்தால் தான் நாம் ஸ்கூலுக்கு போக முடியுமா ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு நம்மளோட பெற்றோர்கள் வந்து இதை அனுமதிப்பாங்களா அப்படின்னு கட்டாயமாக உங்களுக்குள்ளே ஒரு கொஷின் வரும். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துடலாம். கடந்த நாட்களாக வந்து கொரோனா டைம்னால எக்கச்சக்கமான லீவ் விட்டுருக்காங்க. ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் February 8ஆம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக கடிதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் பெற்றோர்கிட்ட வந்து என்னோட மகன் பள்ளிகளுக்கு செல்வதற்கு எனக்கு முழு மனதோடு சம்மதம் அப்படின்னும் நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட கையொப்பம் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வாங்கினா தான் ஸ்கூலுக்குள்ளே போக முடியும். நெக்ஸ்ட்டு மாஸ்க் வந்து ஆசிரியர் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ட்விட்டரில் நோ ஸ்கூல் ரீஓப்பன் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டோட பவர் என்ன அப்படின்றத அந்த ஹேஷ்டேக் மூலிமா எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் ஸ்கூல்கள் வந்து திறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாருமே கட்டாயம் பள்ளிக்கு போக தான் வேண்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட பவர் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய பவர் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் உங்ககிட்ட கடிதம் இருந்தால் மட்டும்தான் கட்டாயமாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். தேங்க்யூ, பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.